ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்த செயினை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இதுவும் வேணாம், நீயும் எனக்கு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அவளால நடக்க கூட முடியல. ஸோ அவன் பிடிச்சதும் எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அழுகுறா. இருந்தாலும் இந்த நிலைமையில எப்படி அவளை விட்டுட்டு போக முடியும்? ஸோ அவன் தூக்கிக்கிட்டே போக நீ வேணான்னு சொல்லிக்கிட்டே தான் வரா. நிறுத்தவே இல்லையே. ஹாஸ்டல் வர கொண்டு வந்து இறக்கி விட்டதும் அவளோட ரூம்மேட்ஸ்லாம் கூப்பிட வந்துட்டாங்க. அப்போ கின் வரவும் தேங்க்யூ கின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கா. என்ன உன்னாலதான் அவ இவ்வளோ குடிச்சிருக்காளான்னு அவன் கேட்கும்போது நான் இல்ல, ஷென்னுங்கிற ஒரு பையன் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. லின்ஷி அந்த ஷென் கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னா அவன் எவ்வளவு மோசமானவன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அந்த பையன் ஒரு பிளே பாய். சோ ஒரு ஜூனியர் பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணு மாதிரி அவன் கிட்ட புகழ்ந்து பேச அவனும் கவுந்துட்டான். சோ ரொம்ப நேரமா தொடர்ந்து பேசி கடைசியில உனக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்காங்களான்னு கேட்க இப்ப எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க பூனைக்குட்டியை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லிட அவ்வளவுதான். இவங்க எதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோனை காட்ட ஹீரோக்கு போதையில செயினை கழட்டி கொடுத்துட்டா. அது எங்க போச்சுன்னு தெரியாம இப்ப தேடிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அது எப்படி இப்ப கிடைக்கும்? சரின்னு கிளம்பி வரும்போது கரெக்டா ஹீரோ வந்து நேத்து நைட் அந்த ஷென் கூட ஒரு பொண்ணு மாதிரி பேசினேன் பாரு, அவன் ஒன்னு லவ் பண்ணவே இல்லைங்க. ஆமா, என்னை யாருக்குமே பிடிக்காதேங்கிறா. அவன் ஒரு கெட்ட பையன். அவன் கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கணும்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ ட்ரை பண்றேங்க ஹீரோ. நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானும் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், நீயும் என்னோட விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இருந்தாலும் பின்னாடியே வந்து நீங்க புதுசா வந்திருக்கல, நீ பாட்டுக்கு எல்லாரு கூடயும் பேசினா அது தப்பாயிடுங்கிறது தான் நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேங்கிறான். ஆனா இங்க வந்து கொஞ்ச நாளே எல்லாரையும் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டா. வர சீனியர் பசங்க எல்லாம் இவளை பார்த்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் வீக்கெண்ட் ஒரு ஈவென்ட் இருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டேன், கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். உனக்கு நிறைய பேரு தெரிஞ்சிருக்கும் போலேன்னு ஹீரோ கேட்க நான் இங்க ஆல்ரெடி பாப்புலர் டான்ட்டு போயிட்டு இருக்கான். ஆனாலும் விடாம பக்கத்துலயே வந்து உட்கார உன் கிளாஸ் பக்கத்துல இருக்கு, இங்க எதுக்காக வந்திருக்குன்னு கேக்குறா. நான் ஒன்னும் தப்பான கிளாஸ்க்கெல்லாம் வரல, ஆக்சுவலா எனக்கு ஆந்த்ரோபோட்டமில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உன்ன போலயே என்னோட சோசியல் சர்க்கிளையும் பெருசு பண்ணலான் இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம், அதுல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு. இப்ப சார் வந்ததும் மசில்ஸ் அண்ட் போன்ஸை பத்தி எடுக்க போறாங்க. அதுக்காக ஒரு வாலண்டியரை கூப்பிட ஒருத்தர் கூட எழுந்து வரலையே. நம்ம ஹீரோயினோ உன்னோட சோசியல் சர்க்கிளை பெருசு பண்ணணும்னு சொன்னல சார், தோ இவன் வரான்னு சொல்லிட்டு கோத்து விட்டான். இவனும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம போய் நிக்க சட்டையை கழட்டுப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிக்க விட்டுட்டாங்க. ஹீரோனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு அடக்க முடியல. சரி பின்னாடியோட காட்டிட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா திரும்பி வேற நிக்க சொல்லிட்டு கிளாஸே ஒண்ணு கூடி சிரிச்சிட்டு இருக்கு. இதுல அவ போட்டோ வேற எடுத்துட்டு இருக்க. சார் இன்னும் எவ்வளவு நேரம் எப்படியா நிக்கணும்னு கேக்குறான். பொறுமையா இருப்பா, பொறுமையா தான் முடிக்க முடியும்னு இருக்காரு சாரு. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒழுங்கா என் போட்டோவை டெலீட் பண்ணுங்கிறான். என்னோட நோட்ஸை நான் எதுக்காக டெலீட் பண்ணணும்னு கேட்க இது என்னோட பிரைவசி இல்ல, இருந்தாலும் இதை நீ லாக் ஸ்கிரீனா யூஸ் பண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். அந்த போட்டோவை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அனுப்பி விட்டுட்டு ஐயோ சாரிப்பா, லாக் ஸ்கிரீனா வைக்க போய் தவறுதெல்லாம் அதுல அனுப்பி விட்டுட்டேன்னு இருக்கேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டே ஜூன் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா, அவனோட கேர்ளை மறுபடியும் கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க. பாத்தியா அவங்க உன்ன என்னோட கேர்ள்னு சொல்றாங்கும் போது அவங்க டிராமா பார்த்து கெட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் ஒன்னும் நடக்காதுன்னு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த சீனியர் பொண்ணு வந்து ½ உன்னை தேடிட்டு இருக்க, ஒரே நிமிஷத்தை வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்துட்டு போயிட இங்கேயே வெயிட் பண்ணலன்னுச்சு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். நான் எதுக்காக உனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மனசு கேட்காம அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்கும் போது அந்த பொண்ணு இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஆனா நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறேன், என்ன பண்றதுனே தெரியலன்னு கேக்குறா. அப்ப இன்னைக்கு நைட் நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல அப்ப என்னோட சந்தோஷமே உன்னை நம்பி மட்டும் தாண்டா இருக்குன்னு இருக்காங்க அந்த பொண்ணு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அவ்வளவுதான், அப்பவே அந்த இடத்த விட்டு ஓடிட்டா. இப்ப ஹீரோ வந்து பக்கம் அந்த இடத்துல காணோம். பார்த்தா அந்த பிளே பாய் ஷென்னோட சேர்ந்து காஃபி ஷாப்க்கே வந்துட்டா. இந்த பையன்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்டிருப்பா போல, அவனும் செய்யறதுக்கு ஒத்துக்க அப்ப நானே உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றேங்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். எனக்கும் சேர்ந்து நீ தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டான். சரி நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போக நைட்டெல்லாம் நல்லா தூங்கவே இல்ல போலயே, கண்ணெல்லாம் ஒரே கருவளையமா இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். எதா இருந்தாலும் டைரக்டா கேளு இவன் கேட்க நேத்து நைட் பேசினதை மறந்துட்டியா என்ன? நான் தான் அந்த பூனைக்குட்டியே, என்னோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அடப்பாவி நீ என்ன ஏமாத்திட்டியான்னு இவன் பதற. நான் உன்னை வார்ன் பண்றேன், லின்ஷியை விட்டு விலகி இரு, அப்படி இல்லனா என்னோட பேசின சாட் எல்லாத்தையும் காலேஜ் ஃபுல்லா பரப்பி விட்டுருவேன்னு சொல்ல அவன் பயந்து ஓடிட்டான். இவன் வாங்கிட்டு வந்துட்டு எங்க அவனை காணுன்னு கேக்குறான். அவன் ஆல்ரெடி ஓடி போயிட்டான்னு சொல்லும் போது நான் அவன் பே பண்றதுக்குள்ளேயே போயிட்டானு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் தான் ஹீரோக்கே தெரிய வருது ஹீரோயின் அவன் மூலமா டிரைவிங் ஸ்கூல் சேரணும்னு ட்ரை பண்ணிருக்கான். ஏன்னா அவன் இவளுக்கு 30% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். நான் உனக்கு 40% வாங்கி தரேன், இன்னும் அவனை நம்பி பின்னாடி போகாதங்க. எப்ப இருந்து இது மாதிரி மத்தவங்களோட விஷயத்துல தலையிட பழகினு இவ கேக்குறா. நீ அந்த ஷென் கிட்ட ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்றேங்க போது ஷென் என்கிட்ட மட்டுமா பேசுறான், எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசுறான், அவங்க எல்லார்ட்டையும் போய் இதே மாதிரி பண்ண வேண்டியதானங்க, நீ ஒன்னும் அவங்கள மாதிரி கிடையாதுங்கிறான். என்ன டிஃபரெண்ட் இருக்கு, மத்தவங்க கிட்டயும் உன்னால ப்ராமிஸ் பண்ண முடியும் தானேன்னு கேக்குறான். லின்ஷி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது
ஜியாவும் ஷியானும் மாத்தி மாத்தி 2 பேருக்கும் கால் பண்றாங்க. மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப ஜியா சொல்றா, ஒரு சஸ்பென்ஸ் மூவிக்கு போயிருக்காங்க, யாரு கில்லர்னு 3 நிமிஷத்துலயே சொல்லி மொத்தமா ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டானம்மா. இங்க ஷியான கட்ட, ஒரு படத்துக்கு தாண்டா போனோம், யாரு நல்லவன் யாரு கெட்டவன் எத்தனை கேள்வி கேட்டுட்டே இருந்தா தெரியுமா. சரின்னு உண்மையை சொன்னா கடைசியில என் மேலேயே பழி போட்டுட்டு இருக்கா. இதுக்காக நைட்டு 3 மணி வரைக்கும் தொடர்ந்து என்னோட சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொல்ல, இங்க ஜியாவோ அவ்வளவுதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அவனை பிரேக்கப் பண்ண போறேங்கிறா. நேத்து தாண்டி ஒண்ணு சேர்ந்தீங்க, நீங்க காதல் படத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லபடியா போகுங்க, நான் மாத்த வேண்டியது படத்தை இல்ல பாய் ஃப்ரெண்டுன்னு இருக்கா. இந்த பக்கம் ஷியானுமே தொட்டத்துக்கெல்லாம் என் மேலேயே பழி போட்டுட்டு இருக்கா, இனிமேலும் நான் அவளோட இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணா. அவன் பேசுறதுக்கு முன்னாடியே அவன், என்ன மறுபடியும் ஒண்ணு சேர ட்ரை பண்றியா, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என்ன பேசினாலும் நான் கேட்க போறதே கிடையாதுன்னு இருக்கா. யார் இங்க சமாதானம் பேச வந்தா, இதோட முடிச்சுக்கலாம் தான் கூப்பிட்டங்க. இப்பதான்டா நல்ல முடிவு எடுத்திருக்க, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு வா, ஃபேஸ் டு ஃபேஸ் பிரேக்கப் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவங்க எங்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு பதிலா ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்திருக்காங்க. பட் அவங்க அவங்களோட ரிப்ளைய லெட்டர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாவோடது நம்ம ஹீரோயின் படிக்கிறா. சின்ன வயசுல இருந்து என் பின்னாடியே சுத்தி சுத்தி என் வயசே போயிடுச்சு, இனிமேலும் நீ எனக்கு தேவையே இல்ல, நான் மறுபடியும் சிங்கிளா ஃப்ரீயா இருக்க போறேன்னு சொல்ல, ஷியானோடது நம்ம ஹீரோ படிக்கிறான். டியரஸ்ட் ஜியா, கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஒன்னாவே இருக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒன்னு சேர்ந்தோம். ஆனா 258 நாள் 12 மணி நேரத்துக்குள்ளேயே 223 டைம் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். நீயே உன்னோட மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் தானான்ட்டு. அடுத்த எந்த பேப்பர்னு தெரியாம இந்த நீயே படிச்சுக்கோன்னு கொடுக்க, பெருசா இருக்கேன் நல்லா படிக்க முடியாதுன்ட்டா. ஜியா எப்பவோ 2 மைண்டோட இருக்கா, அதிகமா பிரேக்கப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. லவ்ங்கிறது 2 பேரும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு பாதை, ஒருத்தர் மட்டுமே எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு ஷியான் சொல்றான்னு சொல்ல, நீயே ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிற, ப்ராமிஸ கூட காப்பாற்ற மாட்டேன்னு ஹீரோன்னு கேக்குறா. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, ஓ இப்ப நீ என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, ஒண்ணுமே நடக்காம யாருமே எதையோ நினைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, நீ அப்படி இருக்கிறதால தான் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. என்னடா எல்லாம் நல்லா போச்சான்னு கேட்க, அவங்க எங்க சேர்த்து வைக்கவா போனாங்க, இவங்க விஷயத்த பேசி எச்சா பிரிச்சு விட்டதுதான் மிச்சம். இப்ப ஹீரோ நைட்டு வந்து படுக்க தூக்கமே இல்ல, சரின்னு அவளோட அக்கௌண்ட்டை செக் பண்ணா பிளாக் பண்ணி விட்டுட்டா. உடனே ஷியானுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்ல, அவன் நாளையில இருந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுல கீழே ஒரு பையன் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு நான் பண்ண தயாரா இருக்கேன்னு இருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி பையனுக்கு தூக்கம் வரும். அடுத்த நாள் நமக்கு என்ன காட்டுறாங்க, இப்ப அவன் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டதால ஹர்டல்ஸ் பிராக்டிஸும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கே தெரியாம வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப கோச் வந்து, ஒவ்வொருவனோட காலை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ஒரு நல்ல நியூஸோட கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து நின்னா நம்ம ஹீரோ முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, டிரைவிங் கத்துக்கிறதுக்காக தான் நானும் வந்துட்டு இருக்கான். இப்போ சொல்லித்தர டிரைவரும் வந்துட 3 பேரை உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் தான் முதல் ட்ரை பண்ண போறா. முதல் ஸ்டெப், சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, மொத்தமா சாச்சு விட்டுட்டா. நீ ஓகே தானு ஹீரோ எட்டி கேட்க, நீங்க டிரைவிங் கத்துக்க வந்தியா இல்ல தூங்க வந்தியான்னு கேட்டுட்டு இருக்காரு அவரு. ஒரு வழியா சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப், சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். 3வது ஸ்டெப், இங்க எல்லாருக்கும் மேல நம்பிக்கை இருக்கு, பார்த்து நிதானமா ஓட்டுமான்னு சொல்ல 3 பேரும் கையில உயிரை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லி கொடுக்கறவரை திட்டுறாரோ இல்லையோ, ஹீரோ கிட்ட இருந்து நல்லாவே திட்டு வாங்கிட்டு இருக்கா. சோ பாக்குறவரை பார்த்தவன் அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து, நீங்க டிரைவிங் கத்துக்க வந்தியா இல்ல எனக்கு சொல்லி தர வந்தியான்னு கேட்க, நீ தப்பு தப்பா பண்ணும்போது சரி பண்றதுக்கு நான் சொல்லிதானே அவங்கிறான், நான் தான் தப்பு பண்றல, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு இவ கேக்குறா. நீ ஏமாந்துக்கு இது போயிட்டுனா என்ன பண்றது, அதனாலதான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லும் போது, நான் நல்லா வளர்ந்துட்டேன், என்னை யாரும் தூக்கிட்டு எல்லாம் போயிட மாட்டாங்கன்னு இவ சொல்லும் போது, ஒரு வேலை பண்ணிட்டா என்ன பண்றது, அதனாலதான் பர்சனலா வந்து செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் வருத்தப்படாம இருப்பலங்கிறான். என் மேல எதுக்காக நீ இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறியாமா நீ இவ கேட்கும் போது, உனக்கு நிஜமாவே தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் உன் மேல நான் அக்கறை இருக்குங்கிறான். நீ என்ன விரும்புறியா, இதை யார்கிட்ட வேணா சொல்லிடுவ போலயே, லைக் யூ, நான் உனக்காக வெயிட் பண்றேன், இதெல்லாம் உனக்கு சாதாரணமா வர்றது ஒண்ணு தானே, அதுவும் விரும்புறேங்கிறது ரொம்ப சீப்பா போயிடுச்சுல உனக்குன்னு இருக்கா. நீ என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் கேட்கும் போது, நீ எனக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னல, ஆனா இந்த காலேஜ்க்கு வந்து ஜாயின் பண்ணதுமே அந்த சீனியர் பொண்ணோட நல்லா க்ளோஸ் ஆகிட்டேன், உன்னோட 90th பர்த்டேவையும் அவங்களோட தான் செலிப்ரேட் பண்ண, ரிஹர்சல்லையும் அவங்கள சந்தோஷப்படுத்துறேன்னு நீ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது, அப்ப நீ இதுக்காக தான் என் மேல கோவத்துல இருந்தியா, வா இப்பவே நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன், அப்பதான் நாங்க என்ன பேசுனங்கிறதே உனக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கிண்ண கட்ட அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கான், அவன் விஸ்காம் படிப்பான் போல. சோ அப்படியே உனக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் போது, நான் எப்படியாவது நேஷனல் டீம்ல சேர்ந்து லின்ஷிக்காக கோல்டு மெடலை வாங்கி கொடுத்துடணும், 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை பண்ணிருக்கணும்னு சொல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபீலிங். லாஸ்ட் டைம் அவளுக்கு எப்படியாவது கோல்டு மெடலை வாங்கிடணும்னு நினைச்சு உன் காலை நல்லா இன்ஜுரி பண்ணிக்கிட்டலன்னு இவன் கேட்கும் போது, இப்பெல்லாம் என் கால் சூப்பரா இருக்கு, ஆனா நேஷனல் காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆவனாங்கிறதா எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, கரெக்டா கோச் கால் பண்ணி நேஷனல் காம்படிஷனுக்கு அவன் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்ல, உடனே நான் இந்த விஷயத்த லின்ஷி கிட்ட சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு
ரிசர்வேஷன் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். ஸ்மார்ட்டா ரெடியாகி வந்து அவளோட ரூம்மேட் கிட்ட கேட்க, பிரிட்ஜுக்கு பேக் சைடு உள்ள பார்க்குக்கு ஜூனோட போயிருக்கான்னு சொல்ல விழுந்தடிச்சு ஓடுறா மறுபடியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் அப்படி எங்க தான் என்ன கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டே வரேன். அங்க ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்கவும் ப்ரொபோசல் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிறான். அப்ப கரெக்டா சீனியர் பொண்ணு நல்ல வேலை நீ வந்துட்டு வான்னு கூப்பிடும் போது ஹெல்ப்பருக்கு ஆளையும் கூட்டு வந்திருக்காங்கிறான். ரொம்ப சந்தோஷம். நம்ம ட்ரோன் பிராக்டிஸ் இன்னொருக்கா எடுத்துக்கலாமா? நான் மிஸ்டேக் பண்ணிட்டுவேன்னு எனக்கு பயமா இருக்குங்க. எல்லாருமே தப்பு பண்றதுதான், பட் நம்ம எவ்வளவு சின்சியரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். சோ எதையும் நினைக்காம உங்க மனசார எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்ல, என்னால உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நல்லபடியா முடிஞ்சதும் நம்ம ஜாலியா சாப்பிட போலான்னு கூப்பிடும் போது, நீங்க எப்பவுமே நல்லா தானே வாங்கி தரீங்க, இப்ப போய் நீங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கரெக்டா அந்த சீனியர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வராங்க. இவரு மிலிட்டரி யூனிவர்சிட்டியில இருந்து கிராஜுவேட் ஆயிட்டாரு. 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னைக்கு இவங்களோட 3rd இயர் ஆனிவர்சரி அண்ட் ஆல்சோ ஒரே சிட்டியில் இருக்கக்கூடிய கடைசி நாளும் இதுதான். ஏன்னா நாளைக்கு அவரு ஏர்ஃபோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிப்பாராமா. நல்லபடியா போய் எனக்காக நீங்க நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோன் மூலமா ஒரு பாக்ஸை கொண்டு வந்து சேர்க்க, அதுல ஓபன் பண்ணா 2 ரிங் இருக்கு. இது என்கேஜ்மெண்ட் ரிங்கல. இதை நான் தானே ரெடி பண்ணிருக்கணுங்க. யாரு பண்றாங்கன்னு முக்கியம் இல்ல, நீங்க சேஃபா எனக்காக திரும்ப வரணும், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல அவரு டக்குன்னு மண்டி போட்டு ரிங்க காட்டுறாரு. மாத்தி மாத்தி ரிங்க போட்டுக்கிட்டு சந்தோஷமா அவங்க என்கேஜ்மெண்ட்டை இங்கேயே முடிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்ப அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. சோ ஏதாவது காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை பண்ண, அவன் கைய புடிச்சுக்கிட்டு என்ன காரணத்தை சொன்னாலும் இங்க இருந்து உன்னால போக முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்க. இப்ப கூட என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையான்னு கேக்குறான். எல்லா தப்புக்கும் காரணம் நானும் மட்டும் சொல்றியா? உன் பர்த்டேவை ஆசாசியா செலிப்ரேட் பண்றதுக்கு கேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ அந்த சீனியர் பொண்ணோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி போட்டோவை போட்ட. அப்புறம் நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னு கேக்குறா. இதை வச்சு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் எங்க போச்சு? எல்லாத்தையுமே மறந்துட்டியான்னு இவன் கேட்க, அந்த பொண்ணு மட்டுமே காரணம் கிடையாது. உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சுது. காலேஜ்க்கு வந்த நிறைய புது ஃப்ரெண்ட்ஸு, நிறைய புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. ஆனா நான் மட்டும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை அது. நீ கிளப், டேட்டிங், காம்படிஷன் எல்லாம் சொல்லும்போது என்னால எதையுமே ரிலேட் பண்ணிக்க முடியல. போக போக நம்ம 2 பேருக்கும் எதுவுமே காமனா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ, நீ சொன்னதுல ஒரு விஷயம் மட்டும் தப்பு. எவ்வளவு புது விஷயங்களை பார்த்தாலும் நான் உன்னை விட்டு கடந்து போகவே இல்லை. நீயும் அங்க தனியா ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்திக்கிட்டு இல்ல. நீ கண்டிப்பா இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுவேன்னு உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிறதாலதான் ஏதோ நடந்து போயிடுச்சு. நம்பிக்கையோட இருந்திருந்தா கண்டிப்பா அது மாதிரி நடந்திருக்காது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு இவன் கேட்க, அவ தலையை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது, நீ சாரின்னு சொன்னா நான் கண்டிப்பா இன்னும் கோவத்துல தான் இருப்பேன். கொஞ்சமாச்சு நீ என்ன நம்பி இருக்கணும். இந்த ஒரு வார்த்தையால எல்லாமே இல்லாம போயிடாதுங்க. அப்ப நீ என் தலையில வேணா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ அடிக்க வரும்போது அவ கண்ணை மூடிக்கிட்டு பயப்படுறாளா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினா பார்த்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டுட இவ பயங்கர ஷாக் ஆயிட்டா. இவ்வளவு சீக்கிரம் சொல்றேன்னு நினைக்கிறியா? பட் எனக்கு அப்படி கிடையாது. இதுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கின்னும் வந்துட்டான். உன்னோட பதில் என்னன்னு கேட்கும்போது ABCD இதுல ஒன்னு சூஸ் பண்ணுங்கிறா. அவ C செலக்ட் பண்ணதும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ கரெக்டான ஒன்னதான் சூஸ் பண்ணிருக்கன்னு சொல்ல, நான் இந்த அளவுக்கு லக்கியானவனா என்னால சுத்தமா நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதை சூஸ் பண்ணிருந்தாலும் சரி என்னோட பதில் எசாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியா அவனை ஹக் பண்ணிக்க. அவ்வளவுதான், கின்னு கண்ணெல்லாம் கலங்கி போய் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இப்ப ஹீரோ அவனோட செயினை மறுபடியும் அவளுக்கு போட்டு விட்டுட்டு ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கல்ல. நம்ம ஹீரோயின் வந்ததும் என்கிட்ட இன்னைக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையேங்க, நல்லா பார்த்து சொல்லுனதும் அவன் பக்கத்துல வந்து, உன் முட்டை முட்டை கண்ணு இன்னைக்கு பெருசா இருக்கு, உன்னோட பெர்ஃப்யூம் கூட சூப்பரா இருக்கு, அண்ட் உன்னோட இயரிங்ஸ் ரொம்பவே யூனிக்கா இருக்குன்னு சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுச்சுங்கிறா. அதை மட்டும் மூக்குல போட்டேன்னா புல் டீமன் கிங் மாதிரியே இருப்பேன்னு சொல்லிட்டு நல்லா ஓட்டி விட்டுட்டான். சரி பரவாயில்ல வாவான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் நான் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். ஜூனியர் பசங்க எல்லாம் பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணுன்னு கேக்குறாங்களா. அவன் உடனே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதும் ஹலோ அண்ணி போயிட்டு வருன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயினும் மறுபடியும் என்னோட கிளாஸ்க்கு நீ மாடலா வரணும்னு கூப்பிட, லாஸ்ட் டைம் பண்ணதுக்கே நைட் எல்லாம் எனக்கு தூக்கம் வரல, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு இருக்கான். இந்த டைம் உன் சட்டையெல்லாம் கழட்ட வைக்க மாட்டோம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு நீ தானே ஹெல்ப் பண்ணும், அப்ப எனக்கு பண்ண மாட்டேன்னு கேட்க சரி சரி பண்றேன்ட்டான். இப்ப கிளாஸ்க்கு வந்து உட்கார இப்படி முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கண்ணுக்கு மட்டும்தான் கட் பண்ணி விட்டுருக்கான். பயங்கரமா இருக்கியே, ஐயோ ஏறு எப்படி நீ மூச்சு விடுவேன்னு சொல்லிட்டு பார்த்து மெல்ல மெல்லமா கட் பண்ணிட்டு அவளால சிரிப்பே அடக்க முடியல அவனை பார்த்து. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது என் பாய் ஃப்ரெண்டோட கை இவ்வளோ அழகா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலேன்ட்டு இன்ஜெக்ஷன் போட கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவ ஒரு நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு அவனை தான் யூஸ் பண்ணி ஆகணும்ட்டு என்ன கெஞ்சினாலும் கம்முன்னு போயிடுன்னு இருக்கான்.
இப்ப அடுத்து சிபிஆர் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப் வேணா, மூச்சு கொடுப்பல அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இப்ப வீக்கெண்ட்க்கு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட வந்திருக்காங்க. நியூ இயர் ஹாலிடேஸ் வரப்போது யாரெல்லாம் எங்க போறீங்கன்னு கேட்க, கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்த போறான், சின்ன எங்கேயும் போல. ஜியா ஷியான் இல்லாம நான் எங்க வேணா போவேன், வரையா என்னோட நம்ம ஹீரோனை கூப்பிட்டதும் ஹீரோ போயிடாதான்னு சைகை பண்ணிட்டு இருக்கான். சோ உடனே எனக்கு ரிப்போர்ட்லாம் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஆமா நாங்க 2 பேரும் சேர்ந்து லைப்ரரியிலேயே படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்ட்டான். அப்போ லைப்ரரியிலேயே டேட் பண்ண போறீங்க, பண்ணுங்கன்ட்டு இப்ப அங்க இருந்து 2 பேரும் கிளம்ப. ஹீரோயினும் நிஜமாவே லைப்ரரியில மட்டும்தான் இருக்க போறோமான்னு கேக்குறான். இல்ல ஸ்பெஷலா நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு தான் போறேன்ட்டு அடுத்த நாள் அவ வந்து நிக்க கரெக்டா ஹீரோ வண்டியோட ரெடியா இருக்கான். உனக்கு டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கா என்னன்னு கேட்க, அதெல்லாம் இருக்குன்னு எடுத்து காட்டவும் அப்ப நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்களாம். எங்கெங்கயோ போறேன்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் சொல்ல இவன் தான் சொன்னான்னு மாத்தி கை காமிச்சிட்டு இருக்கேன். கடைசியில வந்து முடியுது குவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட. ஜோன் ஒரு ஆர்விய ரெண்டுக்கு எடுத்திருக்கான்னு தெரிய வந்துச்சு. ஏன் அவங்க மட்டும் ஒரே கப்பலா போகணும், 3 கப்பலா சேர்ந்து போலாம் தான் நான் இந்த பிளான் பண்ணங்க. இவங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்ல. அவங்க ஜாலியா போய் வண்டியில ஏறிட்டு இருந்தா ஹீரோவோட மனசு நொறுங்கி போயிடுச்சு. எல்லாம் என் நேரங்கிற மாதிரி ஏதோ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் மேல போய் ரீச் ஆகிறதுக்காக 2 ஜோடியா போய்க்கலாம், அப்போவாவது ஒண்ணு சேரலாங்கிற மாதிரி ஹீரோ பிளான் பண்ணா. கோவும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் போலான்னு பார்த்தா அவன் சென்னையும் சேர்ந்து கூட்டு போயிட்டான். இங்கதான் ஜியானும் சியாவும் சண்டையில இருக்காங்களாச்சே. சோ அவ ஹீரோன் எடுத்துட்டு போயிட, அவன் ஹீரோவை எடுத்துட்டு போயிட்டான். இப்ப ஜியாவும் ஸ்பீட் டேட்ல ஒரு பையனை மீட் பண்ணால, அந்த பையனோட நல்லாவே செட் ஆகுதுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ ஷியான் என்னாச்சு, நிஜமாவே பிரேக்கப்பான்னு கேட்க, அவளா எனக்கு தேவையே இல்லைன்னு இருக்கா. இந்த பக்கம் ஷியானை காட்ட, இப்பதான் அவ இல்லாம நான் ஃப்ரீடமா ஃபீல் பண்ற தெரியுமா, எல்லாத்துக்கும் நைன்னு என்னையே திட்டிக்கிட்டு கிடப்பா. இந்த வாழ்க்கைக்கு நான் எத்தனை நாள் ஏங்கி போயிருந்தேங்கிற மாதிரி பிட்டா இறக்கிட்டு இருக்கான். அப்ப சரி எல்லாத்துலயும் அவளை அன்ஃபாலோ பண்ணு, அவளோட நம்பர்ல இருந்து போட்டோல இருந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணு ஹீரோ சொல்ல, இப்பவே பண்ற பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணவன் போட்டோவை மட்டும் டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கோவம் தான் கண்ணை மறைக்குது. சோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க சேர்ந்ததானே இவங்க 2 பேரும் அவங்க தனியா விடுவாங்க. சோ இப்ப மெல்லமா ஜியா கிட்ட போய் நின்னவன், எனது ஷியான் மலையில இருந்து விழுந்துட்டானான்னு கத்த, ஐயோ உனக்கு என்னாச்சு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஷியான் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, எனது ஜியாக்கு பாம்பு கடிச்சிருச்சான்னு கத்த, ஐயோ எங்க இருக்கா என் ஜியான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு இவனும் ஓடிட்டு இருக்கான். அவன் எங்க அவனை காணும்னு தேடிட்டு இருக்கும் போது இவன் ஓடி வந்து, ஜியா உனக்கு ஒன்னும் ஆகல, உன்னை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகலன்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகல, நீ கீழே பார்த்து நடக்காம விழுந்து புரண்டு வந்திருக்கேடான்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அப்படி இல்ல உனக்கு இப்படின்னு சொல்லவும் தான் நான் பதறடிச்சு ஓடி வந்துட்டேன், கால் தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் உட்கார. அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இன்னும் கால் வலிக்குதான்னு கேக்குறியா. அவன் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு மேல செஞ்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல, அவ்வளவுதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்பாடா இனி அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கிட்ட எல்லாம் நின்னுட்டு இருந்தான். ரொம்ப க்ளோஸா பிள்ளைய பார்த்ததும் ஒரு எமோஷனல் அப்படியே கிஸ் பண்ண போகும்போது நடக்கட்டும்னு இவங்க 3 பேரும் பல்ல இழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இப்ப அங்க இருந்து கிளம்பும் போது, அந்த செவத்துக்கு பின்னாடி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஜியா கேக்குறா. நாங்க 2 பேரும் எறும்பதான் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்ல, நீங்க 2 பேரும் கிஸ் பண்ண போனதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு யூ சொல்லிட்டு இருக்கா. சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஹீரோயின் மழுப்புவோம். நீங்க இதுவரை கிஸ் கூட பண்ணதில்லன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாதன்னு ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்க இப்பதானே ஒண்ணு சேர்ந்தோம், அவ்வளவு ஃபாஸ்டா அதெல்லாம் பண்ணிட முடியாதுலன்னு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்ப யூவோ உங்களுக்கு 8 செகண்ட் ரூல் தெரியுமா, உனக்கு பிடிச்சவனோட நீ தனியா இருக்கும்போது அவன் கண்ணை 8 செகண்ட் தொடர்ந்து பார்த்தனா ஆட்டோமேட்டிக்கா அவனே கிஸ் பண்ணிடுவான்னு சொல்ல, அப்ப லின்ஷி கண்டிப்பா நீ ட்ரை பண்ணி பாருங்க ஜியா, எங்களால எங்கேயோ தனியா கூட போக முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, கவலைப்படாத நாங்க 2 பேரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம் இருக்காளுங்க. இப்போ இவங்க கேம்புக்கு போய் சேர்றதுக்கு இந்த படகு மூலமா போகணும் போல, நீங்க 2 பேரும் ஜோடியா போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் தனித்தனி போட்ல போயிட, ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும் ஒரு போட்ல தனியா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கழுத்துல ஏதோ காயம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீ சின்ன காயங்கிற, ரத்தம்லாம் வந்திருக்குன்ட்டு அவன் அந்த காயத்துக்கு பேண்டேட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். யூ சொன்னதை இப்போ நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றான். அப்படியே அவன் கண்ணை கன்சமிட்டாம பார்த்துட்டு இருக்க. அவனும் கரெக்டா கிஸ் பண்ண வரும்போது இந்த 2 போட்டும் மோதி தண்ணிக்குள்ள விழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு முதல் சின்னதா எழுப்பி விட்டுட்டு இருக்கானா, அவ டென்ஷன் ஆகிட்டான். இப்ப நைட்டு போல இவங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். ஜியா வந்து கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு நடத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் யூவை காட்ட, சென்னுக்கு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் போல. இவ கோவத்துல இருக்கிறத பார்த்ததும் சென்னு கம்முன்னு போயிட்டான். நான் கோவமா இருக்குன்னு தெரிஞ்சும் எப்ப பார்த்தாலும் நீ என்ன அவனையே கேர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ எதுக்காக இப்ப கோவமா இருக்க அவன் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான் இன்னும் டென்ஷன் ஆனவ அவ பாட்டுக்கு தனியா உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா ஷியான் வரா. அவன் என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறான், அது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா நீ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தாமா என்கிட்ட ஐடியா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்ட் பண்ண போறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது முதல் ஷியான் துப்புன்னு மயங்க, அடுத்து அந்த யூ பொண்ணும் மயங்குறா. மஷ்ரூமை சாப்பிடாதீங்க அதுல விஷம் இருக்குன்னு ஷியான் சொல்ல, இந்த கேங்லயே டாக்டருக்கு படிக்கிறது நம்ம ஹீரோயின் தானே. சோ 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு,
அப்படி ஒன்றும் தப்பா போன மாதிரி தெரியலையேங்கிறா. இல்ல எனக்கெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, ஏதோ மயக்கமா வருது, வயிறுலாம் ஏதோ பண்ணுதுன்ட்டு அப்படியே சைகையில நம்ம ஹீரோனுக்கு புரிய வைக்க கண்டுபிடிச்சிட்டா. கோ பதட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு இது போலாமான்னு கேட்க, இல்ல நைட்டு ஃபுல்லா ஒருத்தர் உட்காந்து பார்த்தா போதும், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும்னு சொல்ல, அது எப்படி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமான்னு ஜியா கேட்கிறா. ஆமா அவங்க விஷம் உள்ளதை சாப்பிட்டுருக்காங்கல்ல, ஏதோ இலுஷன் பண்ணிட்டு எழுந்து போயிட்டாங்கன்னா அதனால தாங்க. அப்ப சரி ஷியான் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியா உட்காந்துக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு கோ அந்த பொண்ணு கிட்ட உட்காந்துக்கிட்டான். நாளே முடிய போது இப்பதான் இவங்க தனியா இருக்க வாய்ப்பே கிடைச்சிருக்கு. சோ அப்படியே ஜாலியா உட்காந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு பாரு வால்லாம் இருக்க மாதிரி இருக்கு, அப்படியே ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் நம்மள சுத்தி வந்தா எப்படி இருக்கும்னு கடற்குள்ள இருக்க மாதிரி நினைச்சு பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜூன் உன்னோட இங்க ட்ரிப்புக்கு வந்ததுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல, நாளைக்கு நம்ம நிறைய பிளேஸ்க்கு போலான் இருக்கா ஹீரோவும். இப்படி எல்லாரும் ஜோடியா இருக்கேன். பாவ சின்ன மட்டும் அந்த வண்டிக்குள்ளேயே தனியா உட்காந்துட்டு இருக்கான். தென் இப்போ எல்லாரும் ஒன்னா தூங்க வந்துட நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷியான் இடிச்சதுல ஹீரோக்கு தூக்கம் போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காளா. சோ என்ன நினைச்சான்னு தெரியல, ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலையேன்னு எழுந்து போயிட்டான். இங்க நம்ம ஹீரோயினுக்கும் தூக்கம் போயிடுச்சு. அவன் கிஸ் பண்ணது இவளுக்கு நல்லாவே தெரியும். சோ எழுந்து வந்தவன் டைமை பார்த்தா இனி விடிய போகுது, சரி எங்க போய் தூங்குறதுன்னு சொல்லிட்டு இவளும் எழுந்து வந்துட்டா. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சன்ரைஸை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கேத்துறது தான் சன்ரைஸ்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்காகவே நான் எப்போதும் நேரத்திலேயே எழுந்து சன்ரைஸை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா. வளரதான் நான் சீக்கிரமா எந்திரிக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா சொன்ன போயின்னே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அப்பெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது தெரியுமாங்க. அப்ப கரெக்டா சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது உன்னால கடவுளை பார்க்க முடியுதுலன்னு அவ கேட்க, ஆமா அவ ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துதான் சொல்றான். உனக்கு 8 செகண்ட் ரூல் தெரியுமா? ஒருத்தரோட கண்ணை ஒருத்தர் 8 செகண்ட்க்கு விடாம பாத்துக்கிட்டே இருந்தா எதிர்பாராதது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல, என்ன நடக்கும்னு கேக்குறான். கவுண்ட் பண்ணுன்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணை பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோவோ 1 2 3 தான் சொல்றான். 8 செகண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகம்ட்டு நம்ம ஹீரோயினே அவனை கிஸ் பண்ணிட்டா. சோ இப்படி ஒரு வழியா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. யோயோ சைக்காலஜி படிப்பா போல. சோ கப்பிள்ஸ்குள்ள கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி கொஸ்டின் கொடுக்குறான். எல்லாருமே இப்ப அதுக்கான பதிலை எழுதி கொடுக்க யோயோவும் கோவும் 80 பாயிண்ட். அப்ப நாங்க எவ்வளோன்னு ஷியான் கேட்க, நம்ம 0 எடுத்துருப்போம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராதுன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க 90 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. என்னது இது எங்களாலே நம்ப முடியலன்னு கேட்டுட்டு இருக்கேன். அவங்க நமக்கு தெரியாம சீட் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் 100 எடுத்திருக்காங்கன்ட்டு. இதுல நம்ம ஹீரோயின் தானே வின் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கான பிரைஸை கொடுக்க ஓபன் பண்ணா பேட் மூட்கான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இது. கண்டிப்பா லென்ஸுக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது, சரி வாங்க ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வந்துட்டு போட்டோ எடுக்காம எப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல, பதட்டமா பேசுறானா. ஹீரோயின் வந்து கேட்க, தம்பிக்கு தான் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்றான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.